அப்புறம் இன்றைக்கி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மலர்கள், இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை வந்து நாம் பயன்படுத்துகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான இந்த மலர் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடாது, விருட்சி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இட்லி பூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விருட்சி வந்து இன்றைக்கி அம்பாளுக்கு ரொம்ப, அந்த விருட்சி பூவில் அர்ச்சனை பண்ணாலே அம்பாள் ரொம்ப சந்தோஷப்படுவாள். ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த பூவு. நீங்களும் இன்றைக்கி விருட்சி பூவில் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள். சிகப்பு அரளி, இதையும் நாம் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து பழங்கள் வைத்து நைவேத்தியம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி மாதுளம்பழம் வைத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ மாதுளம்பழத்தில் என்ன பண்ணணுன்னா, நம்ம அந்த முத்துக்கள் எல்லாமே எடுத்து அந்த முத்துக்களை தான் வந்து நைவேத்தியத்திற்காக வைக்கலாம். மாதுளை முத்துக்கள் இல்லைன்னா அந்த மாதுளம்பழத்தை நீங்கள் ஜூஸ் பண்ணி கூட அதை சுவாமிக்கு நைவேத்தியமாக பண்ணலாம். நாட்டு சக்கரை போடுங்க, வெள்ளை சக்கரை போடக்கூடாது. இப்படிப்பட்ட நைவேத்தியங்களை இன்றைக்கி நம்ம அம்பாளுக்கு வைத்து இந்த பிரம்மச்சாரணியை, நம்ம சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மச்சாரணியை நம்ம அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இவ்வளோ வழிபட்டோம் அப்படின்னாலே நமக்கு எத்தனை விதமான நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கிது இல்லையா?